ஒரு அறிஞர் அபு இஸ்ஹாக் அஷீராசி, அபு இஸ்ஹாக் அஷீராசி, அவர் பெரிய ஒரு ஷாஃபி மதுஹபில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹ், 4ஆம் நூற்றாண்டில் மரணித்த ஒரு அறிஞர். அவர் தனது தந்தை அலி இப்னு யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சின்ன வயசு. அலி இப்னு யூசுஃபோட ஒரு இடத்துல இருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தூக்கம், நைட்டில் எல்லாரும் தூக்கம். பாப்பா மகன் இருந்து இல்ம முராஜா பண்ணி நிற்கிறாங்க, தொழுவுறாங்க, இபாதத் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடிஞ்சு அந்த மகன் வாப்பாட்ட சொல்கிறாரு, இவங்க யாருமே 2 ரக்காத்து என்ன செய்யலை, தொழுவுறவங்க இதுக்குள்ளே யாரும் இல்லையான்னு சொல்லி. அப்போ வாப்பா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மகனே இதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது, இதை விட நௌமுக அஃப்தல் மின், இல்லைங்களா, நீ இதை விட தூங்கி இருப்பது சிறந்தது, மின் உகூஇக ஃபில் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி புறம் பேசுவதை விட. பாருங்க, ஒரு அவனுக்கு தொழுத உடனே சைத்தான் அடுத்த செக்ஷன்ல எதுக்கு வர. இது இமாம் அபு இஸ்ஹாக் ஷீராஸி சின்ன வயசுல அவருக்கு வாப்பா மூலம் கிடைச்ச என்ன தர்பியா, அலி இப்னு யூசுப் மூலம் கிடைச்ச தர்பியாவை தந்தை என்ன செய்யற, மகன் சொல்லி காட்டுறாரு. என் வாப்பா எனக்கு இதை என்ன செஞ்சாரு, இப்படி சொன்னாரு. நம்ம தொழுதமா அல்லாஹ் தாலா என்கிட்ட இது கபூல் செஞ்சிட்டானா அதோட போயிடணும். அதாவது அதனால தான் அன்றைய காலத்தில் உள்ள நல்ல மக்கள், அறிஞர்கள், நபிமார்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்கண்டா, ஒரு நன்மை செஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அவங்களோட துவா அந்த நன்மை எனக்கு கிடைச்சதல்ல, கபூல்ல இருந்துச்சு. கபூல் செஞ்சிரியா அல்லா, தக்கப்பல் மின்னா, தக்கப்பல் மின்னா, தக்கப்பல் மின்னா, அல்லா இதை கபூல் செய்யறதுல மிச்ச கவனமாக இருந்தாங்க. அவர்கள் அந்த அமலுக்காக துவா கேட்பதை விட கபூலுக்காக நிறைய என்ன செஞ்சாங்க, துவா கேட்டார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா யார் கேட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. கௌபத்துல்லாவை கட்டி உலகத்தில் உள்ள அவ்வளோ முக்கியமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய அந்த துவா கேட்டோம். மூமின் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஆமீன், யா அல்லாஹ் என்ன செய், கபூல் செய் என்கின்ற என்னது வார்த்தையை நம்ம சொல்றத பார்க்கிறோம். மூமினுடைய கடைசி வார்த்தையாக சொர்க்கத்திலே மெதரிக்கும் வாஹிரு தவானா. வாஹிரு தவானாண்டா என்ன, ஒரு மூமினுடைய கடைசி பிரார்த்தனை, எங்களது கடைசி பிரார்த்தனை. சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, வாஹிரு தவானா, எங்களது கடைசி பிரார்த்தனை என்ன தெரியுமா, அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதான் எங்களோட கடைசி, இதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டும், இதான் எங்களோட கடைசியும். புகழ் அனைத்தும் யாருக்கு, அல்லாஹ்வுக்குன்றது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ், நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழுகை, நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மம், நம்ம செய்யக்கூடிய மார்க்கத்துக்குரிய சேவை எல்லாமே எதுக்காக இருக்கணும், அல்லாஹ் எனக்கு செய்த அருள், அல்லாஹ் செஞ்ச அருள்ல நான் கூலி எதிர்பார்க்கிறேனே தவிர அடியார்களை விட நான் கூடுதல் என்றதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பெருமையை பாராட்டுற மாதிரியான ஒரு எண்ணமாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வீதிகளில் நடந்து செல்றோம், நம்மளை விட அதாவது நன்மையில குறைந்த மக்கள் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். நன்மையில குறைஞ்ச மக்கள் அல்லது பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். பெரும்பாலும் 75% கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே, இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில இருக்கும். ஆனா அந்த தோரணை பெரும்பாலும் எதென்றா, நான் நல்லா இருக்கிறேனே என்று சொல்றது தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி இருக்கிறாங்களே சுப்ஹானல்லாஹ் அப்படின்றது. இவர் பீச்சுக்குள்ளே இது சொல்லி, நீ ஏன் பீச்சுக்கு போனேன், சரியா, பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது, தேடி பேத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது. இப்போ நீ என்னத்துக்கு போகணும், ஒன்றில் நீ காத்து வாங்க போன, ஒரு இடம் இல்லை, நீ போனாய், பேசாமல் என்ன செஞ்சிடணும், வந்துடும். நீயோட பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு தவறான காட்சிகள் பார்த்துட்டியா, பிள்ளை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு, ஏன் அந்த அவங்கள பற்றி நீ பேசுறேன்னா ஏன் அங்கே போனாய், அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர்வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையோட என்ன செய். ஆனால் நீ என்ன செய்கிறான்னு சொன்னா, நான் எப்படிப்பட்ட நல்லவன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றதை காட்டுவதற்கான நிறைய முயற்சிகளை என்ன செய்யறான் பார்க்கிறான். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றாரு, அதிகமான பெருமை அடிப்பவர்களாக தொழுகையாளிகளை நான் காண்கிறேன் என்று. இன்னொரு சொல்றாரு, எனக்கு அநியாயம் செஞ்சவர்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனா முன்சபில் அவங்க தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது தொழுகை குறைச்சி பேசல, ஆனா நிறைய பேர் இபாதத்துல காட்டுற கவனம் தனது மற்ற சகோதரர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர் எதை காண்றாரோ அவங்க மீது பெருமையாக என்ன செய்யறாங்க, காட்டாங்க. தான் ஒரு அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பில் காட்ட. அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு எது சிறப்பண்டா, அவன் செய்யறது பாவம், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம், அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம். ஆனா அவன் இன்கிசார் ஆகிட்டான்டா, உள்ளத்தால உடைஞ்சி நாங்களாம் இப்படி பாவம் செய்யற பாவிகளாகிறோம், எப்ப நம்ம திருந்தும், எப்ப நம்ம ஒழுங்கா வாழும் என்ற ஒரு வேதனை வந்துட்டா, ஓண்ட பெருமை தரக்கூடிய இபாதத்தை விட அது சிறப்பு. அல்லாஹ்வுக்கு முன்கால பணிகிறது என்ன சிறப்பு. நம்ம 2 செய்திகளை பார்க்கிறோம் ஹதீஸ்ல. ஒன்று அஹப், ரெண்டாவது அஃப்ரஹ். அல்லாஹ் பத்தி வருது. அஹப்ண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, அஃப்ரஹண்டா அல்லாஹ்வுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். எனக்கு மிகவும் விருப்பமானது நான் கடமையாக்கிய இபாதத்துக்கள். பார்த்துக்கோங்க. ஆனா எங்கள்கிட்ட விளக்கத்துல என்ன,
சுன்னத்தான இபாதத்தை அல்லாஹ்வுக்கு என்ன மிச்சம் விருப்பம் மாதிரியே கடமை என்றதே நம்ம பெரிய போராட்டத்தில் இருந்துக்கிறோம். அதனால சுன்னத்து தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமாக்கி அடுத்த இதுல வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதுண்டா அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்க செய்யறது. அவன் 5 நேரம் தொலை சொல்லிக்கிறான், அந்த கடமை நம்ம பேர் என்ன செய்யறது. ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்கிறான், அதை செய்யறது. நோம்பு பிடிக்க சொல்லிக்கிறானா அதை செய்யறது. உண்மை பேச எப்படி எதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வுக்கு எது மகிழ்ச்சியானது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபதி அப்திஹில் முஃமின். அடியானுடைய ஒரு அடியான் தௌபா செய்வது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷமானது, அவ்வளவு மகிழ்ச்சி. அது விருப்பமானது, இது மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியோட உச்சகட்ட ஒரு மனிதனுக்கு எதிர்க்கலாம். உயிர் போயிருமோ என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் உன்னோட உயிர் போகாது என்ற செய்தி கிடைக்கிறதா உலகத்தில் விருப்பமானது. பாலைவனத்தில் உணவுகளோட தண்ட பிராணியோட போனவனுக்கு அந்த உணவு தண்ணீர் உடுப்பு எல்லாம் சேர்த்து அந்த பிராணி என்ன செஞ்சிருது, காணாமல் போயிடுது. பாலைவனத்தில் இருக்கிறான். நடு பாலைவனத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நிலைமை நம்ம இங்கே உள்ளவங்க சொல்லி விளக்கப்படுத்தனோட அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மவுத்தாகிறேன் அவன் கன்ஃபார்ம், யாரும் இந்த இடத்துல வரப்போறதுலன்னு கன்ஃபார்ம். அப்படி இருக்கின்ற தூங்குறான். தூங்கி எழுப்பி பார்த்தா அந்த வாகனம் என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, உணவும் இருக்குதுண்டா அந்த நேரத்தில் அவன் அடைகிற சந்தோஷத்தில் உச்சகட்டத்தில் பேச்சு அவனுக்கு மாறுது. அந்த அப்தி வான ரப்புக், நீ எனது அடிமை, நான் உனது எஜமானன். அப்படி என்று நீ எனது எஜமானன் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாறி அவன் என்ன செஞ்சிடறான், சொல்லிடுறான். அதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்ய மாட்டான், கணக்கில் கூட என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர் ஒரு தன் அடியானுடைய தௌபாவில் சந்தோஷப்படுறான்னு வருது. இது ரெண்டும் ஒன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. என்ன, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபி உமக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். ஹுதைபியால இறங்குது, மக்கா வெற்றி கிடைக்க போறதுக்காக இறங்குது. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், உங்களுக்கு முன் சென்ற பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் மன்னிப்பதற்காக. என்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அசீஸா, உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியை செய்வதற்காக. இதில் அல்லாஹ் வெற்றி தந்தாண்டு சொன்னதோடு அடுத்தது என்ன சொல்றான், பாவ மன்னிப்பு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இன்றைக்கு ஒரு வசனம் இறங்கிச்சு, எனக்கு அவ்வளவு மிகவும் மகிழ்ச்சியான வசனம்ண்டாங்க. எந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா மகிழ்வடைகிறான்னு சொன்னாங்களோ அந்த தௌபாவுடைய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான வசனம் அல்லாஹ் மன்னிச்சான் அப்படின்னு சொல்றது. இதுதான் நல்ல மக்களுடைய சிந்தனையில இருக்கும்.